ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பராக ஒரு திண்டுக்கல் பிரியாணி செஞ்சுக்கலாம். தேங்காய் போட்டு நம்ம பால் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஆனியன் பேஸ்ட்டும் ரெடி பண்ணி வந்துடலாம். கரம் மசாலா பவுடர். நல்லா சூப்பராக நம்மளுக்கு திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி ரெடி சுட ஆயிடுச்சு. சுட திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்னைக்கு நாம வீட்லேயே சிம்பிளாக எப்படி திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி செய்கிறது பார்த்துக்கலாம். அதுக்கு நல்லா ஸ்மால் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஆனியன்ஸ் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம், இஞ்சி போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம கிரைண்ட் பண்ணின்னு வந்துடலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி நம்ம நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணின்னு வந்துடலாம். திண்டுக்கல் பிரியாணிக்கு ஸ்மால் ஆனியன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த கிரைண்ட் பண்ணின்னு வரலாம். நம்ம ஆனியன் பேஸ்ட் பண்ணிவிட்டோம் பாருங்க, பேஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கணும். அடுத்து ஒரு ஜார் எடுத்துக்கலாம். ஒரு ஜாரில் 1 ஸ்பூன் அளவு கசகசா போட்டுங்க, அரை முடி அளவு தேங்காய். இதே நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணின்னு வந்துட்டு அதுலேருந்து மில்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் கசகசா நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். கசகசா தேங்காய் கிரைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து மில்க் இதுல இருந்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்திக்கிங்க. நமக்கு நல்லா ஒரு திக்கான ஒரு மில்க் கிடைக்கும். கோகோனட்டு கசகசா கிரைண்ட் பண்ணது. சரி, அடுத்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் மசாலா. கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு ஸ்டார் ஹனி, கல்பாசி, சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை. இது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். கரம் மசாலா பவுடர். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் செஞ்சு போகும்போது பிரியாணி இன்னுமே நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். திண்டுக்கல் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பிரியாணி பாத்திரம் வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க. பிரியாணி செய்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சு ஆனியன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். பாருங்க, நம்ம போட்டிருக்கிற ஆனியன்ஸ் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரா ஸ்மெல் போகணும், ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்க. திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி தான் நம்ம செஞ்சுன்னு இருக்கோம். நான் 1/2 kg சிக்கன், 1/2 kg ரைஸ்க்கான மெஷர்மெண்ட் போட்டுன்னு இருக்கேன். நீங்கள் அதிகமான குவான்டிட்டி செய்கிறவங்களா இருந்தால் எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. கரம் மசாலா போட்டது இப்பவே கம்மந்து வாசனை. ஏன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி போட்டதுனால. பாருங்க, என்ன அருமையா கோல்டன் கலர்ல ஆயிடுச்சு. மசாலாஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்பவும் போல தக்காளி, தயிர் ஒன்னாவே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் புதினா, கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கலாம் கூடவே. நம்ம டொமேட்டோஸ் எல்லாம் ஒரு 50% வதங்க தான் நம்ம எடுத்து வச்சிருக்கேன். இந்த கசகசா, தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். மட்டன் பிரியாணி செய்யறதா இருந்தா, திண்டுக்கல் மட்டன் பிரியாணி நீங்க செய்யறதா இருந்தா, மட்டன் வந்து ஃபர்ஸ்ட் குக்கர்ல உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துங்க. ஒரு 50% குக் ஆகிற வரைக்கும் பாயில் பண்ணிக்கோங்க. அப்புறமா எடுத்து இந்த ஸ்டேஜ்ல நீங்க பிரியாணி மசாலால போட்டுக்கலாம். ஆனா நான் இப்போ சிக்கன் பிரியாணி செய்யறதுனால 1/2 kg சிக்கன் எடுத்து உப்பு, மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம சிக்கன் இந்த ஸ்டேஜ்ல எப்படியோ போட்டுக்கலாம். மசாலால இந்த சிக்கன் நல்லா குக் ஆகட்டும். உப்பு போட்டுக்கலாம். மட்டனா இருந்தா நான் சொன்ன மாதிரி குக்கர்ல நீங்க பாயில் பண்ணிட்டு அப்புறம் இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணுங்க. இது நல்லா பாயில் ஆகட்டும். ஹை ஃப்ளேம்ல வச்சு க்ளோஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் நல்லா பாயில் ஆகணும்.
நம்ம சிக்கன் போட்டு நல்லா குக் ஆகுறதுக்குன்னு விட்டோம். சிக்கன் குக் ஆகிட்டு 1:2 ரேஷியோ தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா இந்த மாதிரி பாயில் ஆகணும். தண்ணி பாயில் ஆகிட்ட பிறகு நம்ம நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்க ரைஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா இந்த மாதிரி பாயில் ஆன பிறகு தான் நீங்கள் ரைஸ் போடணும். சிக்கன் வேகிற டைமுக்குள்ள நீங்கள் ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்துங்க. காரம் பத்தலைன்னா பச்சை மிளகா போட்டுங்க. இப்போ ஹை ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. இந்த ரைஸும் தண்ணியும் நல்லா ஈக்குவலாக வரட்டும். அப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்க, பிரியாணி நம்மளுக்கு தண்ணி ரைஸ் ஈக்குவலாக வந்துடுச்சு. நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஈக்குவலாக வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும், ஸ்டவ் ஃபுல் சிம்மில் வச்சுக்கணும். ஃபுல் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் தம் போடுறதுன்னா கீழே ஒரு தவா வச்சுட்டு தம் போடுறதுன்னா போட்டுக்கோங்க. நல்லா மணக்க திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி சூப்பராக இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஃபுல் சிம்மில் வச்சுடுங்க. ஓகே, நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஃபுல் சிம்மில் வச்சு இப்படியே விட்டுடுங்க தம்மில். நல்லா சூப்பராக நம்மளுக்கு திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க, ரைஸு சிக்கன் எல்லாமே நல்லா குக் ஆகிட்டு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது ரைஸ் பிரியாணி. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அந்த சுட சுட பிரியாணியில் நீங்கள் தாராளமாக கீ ஊற்றிக்கிங்க. கீ ஊற்றிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி திண்டுக்கல் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மெல்லு ரொம்பவே டெம்ப்டிங்காக இருக்குது. சர்வ் பண்ணிக்கலாம். கீ ஊற்றிருக்கோம், லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜீரா ரைஸில் திண்டுக்கல் பிரியாணி, சிக்கன் திண்டுக்கல் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு லைக்காக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நல்லா சுட சுட திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. கூட ரைத்தா வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you all in next video.